ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஒரு கொலாய்டோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை எதை வச்சு டிஃபைன் பண்ணுறோன்னா ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர்னால் அது எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணும். இப்போ வந்துட்டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கொலாய்டு அப்சார்ப்ஸ் த டைப் ஆஃப் அயான். ஒரு கொலாய்டு எடுத்துட்டோன்னா அது வந்துட்டு பாசிட்டிவும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு அயான்ஸை வந்துட்டு அதை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஒரு கொலாய்டு அது நெகட்டிவ் சார்ஜில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும், இந்த பாசிட்டிவ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், இந்த அதோட ஆப்போசிட் சார்ஜான நெகட்டிவ் அயான்ஸ் இது வந்துட்டு புல் பண்ணி வச்சுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு லேயர் ரெண்டு லேயர் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ஒரு ப்ராசஸ் இல்லாட்டி இந்த ஃபினாமினா தான் டபுள் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். தி சர்ஃபேஸ் ஆஃப் த கொலாய்டு அப்சார்ப்ஸ் ஒன் டைப் ஆஃப் அயான். ஓகேவா? தென் த ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ் ஆர் அட்ராக்டட். ஒன் டைப் ஆஃப் அயான் இது அட்ராக்ட் பண்ணும், தென் த ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் அட்ராக்டட். ஹென்ஸ் த டபுள் லேயர் இஸ் ஃபார்ம்டு. ஹென்ஸ் தான் நம்மளுக்கு டபுள் லேயர் ஃபார்ம் ஆகுது. இதோட யூஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ் டு நோ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கொலாய்டு. ஒரு கொலாய்டு வந்துட்டு எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஹெல்ம்ஹால்ட்ஸ் டபுள் லேயரை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு கோல்டு நம்பர். கோல்டு நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த நம்பர் ஆஃப் மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு that will prevent the precipitation of 10 ml of gold salt on the addition. இது வந்துட்டு gold salt. ஓகேவா? gold salt on the addition of 1 ml of 10% of NaCl solution. அப்படின்னா நம்ம 10 ml of gold salt எடுத்திருக்கோம், அப்புறம் 10% of NaCl solution, இது ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஸோ இது எடுக்கும்போது என்னாகும், கோல்டு வந்துட்டு ப்ரிசிப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரிசிப்டேட் ஆன கோல்டு தடுக்கிறதுக்கு நம்ம வேறு ஒரு ஹைட்ரோஃபிலிக் கொலாய்டு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது ஆட் பண்ண வந்துட்டு கோல்டு ப்ரிசிப்டேஷன் ஆகாமல் நின்றும். ஸோ நம்ம வந்துட்டு இது எவ்வளோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு கோல்டு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜிக்மாண்டி. அவர் தான் வந்துட்டு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் இந்த கோல்டு நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே நிறைய மாதிரியான நம்ம இது எடுத்திருக்கோம், கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்திருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஜெலட்டின் பார்த்தோன்னா அதோட வேல்யூ வந்துட்டு 0.05 to 1 அந்த இந்த கோல்டு நம்பரில் இருக்கும். ஓகேவா? கோல்டு நம்பர் இதுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி எக் ஆல்புமின் எடுத்திருக்கோம், கம் அராபிக் எடுத்திருக்கோம், பொட்டேட்டோ ஸ்டார்ச் எடுத்திருக்கோம். இதில் பொட்டேட்டோ ஸ்டார்ச்சுக்கு தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கோல்டு நம்பர் இருக்குது, அது 25. ஓகேவா? ஸ்மாலர் த கோல்டு நம்பர் கிரேட்டர் த ப்ரொடெக்டிவ் பவர். இது வந்துட்டு ப்ரொடெக்டிவ் பவர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கும் கோல்டு நம்பர் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த கோல்டு நம்பர் சின்னதாக இருக்கும்போது ப்ரொடெக்டிவ் பவர் வந்துட்டு இதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு கோல்டு நம்பர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ரொடெக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு கோல்டு நம்பர்.